தென்மேற்கு வங்கக்கடல் வட தமிழக கரையோரத்தில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை அதிகாலை சென்னை அருகே கரையை கடக்க உள்ளது. இதனால் அதி கனமழை பெய்யும் என்பதால் 16 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் காலை முதலே விட்டுவிட்டு கனமழை பெய்து வரும் நிலையில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மழைநீர் ஆங்காங்கே தேங்கி நிற்பதால் கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். அதேபோல வேலூர், திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ள நிலையில் சென்னையில் அதிகாலை முதல் பரவலாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. சென்னையில் மயிலாப்பூர், மந்தைவெளி, ஆழ்வார்பேட்டை, காமராஜர் சாலை, பட்டினம்பாக்கம், அடையாறு, வியாசார்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. சென்னையில் மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் வருவதற்கு காவல்துறை தடை விதித்துள்ளது. சென்னையில் நேற்று மதியம் தொடங்கி கனமழை பெய்து வருவதால் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடல் அலைகள் சீற்றத்துடன் அடிப்பதால் பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு வரக்கூடாது என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். கடற்கரைக்கு செல்லும் பாதையில் தடுப்புகள் வைத்து அடைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் நாளை நடைபெற இருந்த தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் சனிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மழை பெய்து வரும் மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை மேற்பார்வையிட அனைத்து அமைச்சர்களும் பணிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. எனவே சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு அமைச்சரவை கூட்டம் நடக்கவுள்ளது. கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 2 நூல்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். வ.உ. சிதம்பரனாரின் 85வது நினைவு தினத்தில் அவர் எழுதி வெளிவராத படைப்புகள் மற்றும் அச்சில் இல்லாத படைப்புகளை தொகுத்து வெளியிட அரசு முடிவு செய்தது. அதன்படி வ.உ.சி. பன்னூல் திரட்டு மற்றும் வ.உ.சி. திருக்குறள் உரை ஆகிய 2 நூல்களையும் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். தமிழ்நாடு முழுவதும் இன்று 9வது மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. காலை நேரத்தில் 26,000 இடங்களிலும் மாலை நேரத்தில் 24,000 இடங்களிலும் என மொத்தம் 50,000 இடங்களில் தடுப்பூசி முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்று காலை 74% பேர் முதல் தவணை தடுப்பூசியும் 36% பேர் 2 தவணை தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் வழங்கியது போன்று குடும்ப அட்டைகளுக்கு பொங்கல் பரிசாக 2,500 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள நிதி உதவியை நிறுத்திவிட்டு வெறும் பொங்கல் தொகுப்பை மட்டும் திமுக அரசு அறிவித்து இருப்பது பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர் கனமழையால் சங்கக்குறிச்சியவள், சிறுவாயவள், சிறுவாப்பட்டி, தச்சன்வயல், உப்புப்பட்டி, பொன்னன்வயல், சூளவயல் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. நீர்நிலைகளில் இருந்து வெளியேறிய மழை நீரில் அடித்து வரப்பட்ட மீன்கள் வயல்வெளிகளில் வலம் வருவதை பார்த்து விவசாயிகள் கண்ணீர் சிந்துகின்றனர். இலங்கை கடற்படையினரால் கொல்லப்பட்ட கோட்டைப்பட்டினம் மீனவர் ராஜ்கிரனின் உடல் மறு உடற்கூறாய்வுக்காக தோண்டி எடுக்கப்பட்டது. தடயவியல் நிபுணர் சேவியர் செல்வ சுரேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் முன்னிலையில் ராஜ்கிரண் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. ராஜ்கிரண் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது மனைவி வழக்கு தொடர்ந்திருந்தார். சென்னையின் புறநகர் பகுதியான தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், சேலையூர், செம்பாக்கம், மேடவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்தது. பல இடங்களில் மழை வெள்ளம் தேங்கி நிற்பதால் மோட்டார் பம்புகளை கொண்டு தண்ணீரை வெளியேற்ற ஊழியர்கள் தயார் நிலையில் உள்ளனர். திருவண்ணாமலை மகா கார்த்திகை தீப திருவிழாவிற்கு அனைத்து பக்தர்களையும் அனுமதிக்க கோரிய வழக்கில் கடந்த ஆண்டு பின்பற்றப்பட்ட நடைமுறைதான் இந்த ஆண்டு பின்பற்றப்படும் என்று தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கமளித்துள்ளது. தீபத்திற்கு கட்டளைதாரர்கள் 300 பேரையும், கிரிவலத்திற்கு இன்றும் நாளையும் 20,000 பக்தர்களை மட்டுமே அனுமதிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாம்பலம் கால்வாயில் இருந்த அனைத்து கட்டிட கழிவுகளும் அகற்றப்பட்டுள்ளதால் வெள்ளம் தடையின்றி அடையாறு ஆற்றில் கலக்கிறது. அதிமுக ஆட்சியில் மாம்பலம் கால்வாய் சீரமைப்பு பணிகளின் போது ஒப்பந்ததாரர்கள் கட்டிட கழிவுகளை அகற்றாமல் விட்டு சென்றனர் என்பது புகாராகும். இந்த கால்வாய் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் ஒரே வாரத்தில் தூர்வாரி சீர்படுத்தப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் புதுக்குடி அருகே அரசு பேருந்தை மறித்து பள்ளி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்குடியில் கல்வி நிலையங்கள் இல்லாததால் அருகில் உள்ள ராயமுண்டான்பட்டி, மனையேரிப்பட்டி கிராமங்களுக்கு சென்று சுமார் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகின்றனர். ஆனால் இத்தடத்தில் இயங்கும் அரசு பேருந்துகள் நரிக்குறவர் பேருந்து நிறுத்தத்தில் மட்டும் பேருந்தை நிறுத்துவது இல்லை என்பதே புகாராகும்.
கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே வானதி ராயபுரம் கிராமத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப தொடக்கப்பள்ளி கட்டிடம் கனமழையால் முற்றிலும் இடிந்து தரைமட்டமானது. கனமழையால் பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்ததால் நல்வாய்ப்பாக உயிரிழப்பு எதுவும் நேரிடவில்லை. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியத்தில் உள்ள சாத்தியார் அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து பாசனத்திற்காக அணையில் இருந்து 40 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டது. 29 அடி கொள்ளளவு கொண்ட அணையில் இருந்து அமைச்சர் மூர்த்தி தண்ணீர் திறந்து வைத்தார். இதனால் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். பாளையங்கோட்டை அம்பேத்கர் நகரில் பழுதடைந்துள்ள குடிசை மாற்று வாரிய வீடுகளை இடித்துவிட்டு புதிய வீடுகள் கட்டித்தரும் வரை தற்காலிக குடியிருப்புகள் அமைத்து தர வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆதித்தமிழர் பேரவையினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். திருவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சதுரகிரி கோவிலுக்கு செல்லும் ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு இன்று வருகை தந்த பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். கப்பலோட்டிய தமிழர் செக்கிழத்த செம்மல் தியாகசீலர் வ.உ. சிதம்பரனார் நினைவு தினத்தில் அவரை வணங்குவதாக டி. தினகரன் தெரிவித்துள்ளார். ஆங்கிலேயரின் அடக்குமுறைகளை எல்லாம் நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்டு நாட்டின் விடுதலைக்காக சொத்து சுகங்களை இழந்த ஒப்பிட முடியாத வீர பெருமகனார் வ.உ. சிதம்பரனார் என்று அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். பெற்ற மகளை பாலியல் தொழிலில் தள்ளிய தாய்க்கு போக்சோ நீதிமன்றம் விதித்த 10 ஆண்டு சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. சென்னையை சேர்ந்த வசந்தி என்ற பெண் 15 வயது மகளை பணத்திற்காக பாலியல் தொழிலில் தள்ளினார். இந்த வழக்கில் தாய்க்கு உடந்தையாக இருந்த மேலும் இருவருக்கு 7 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எதிர்வரும் 21ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் 10வது மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி முகாம்களுடன் டெங்கு விழிப்புணர்வு, மழைக்கால சிறப்பு முகாம்களும் நடைபெற்று வருகிறது என்றார். 1500 வாகனங்கள் மூலம் 150 மருத்துவர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். தொடர் மழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலையில் 806 ஏரிகள் முழுமையாக நிரம்பியுள்ளன. காஞ்சிபுரத்தில் உள்ள 267 ஏரிகளும், செங்கல்பட்டில் உள்ள 444 ஏரிகளும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 76 ஏரிகளும், சென்னையில் 16 ஏரிகளும் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. 79 ஏரிகள் 75%, 5 ஏரிகள் 50% நிரம்பியுள்ளதாக பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கமும் நடிகர் சூர்யாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விடுக்கப்பட்ட அறிக்கையில் சமூக நீதி காக்க உருவான ஜெய்பீம் படத்தில் பட்டு வேட்டியில் ஒரு புள்ளியளவு கரை போல தவறுதலாக சமூக குறியீடு காட்சி இடம்பெற்றுவிட்டதாகவும் அதை சுட்டிக்காட்டிய பின் அந்த காட்சி நீக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரியாமல் ஒரு தவறு நடந்தால் அதை நட்பு ரீதியாக தீர்த்துக் கொள்வதே ஆரோக்கியமானது என்று பாமக எம்பி அன்புமணியை திரைப்பட இயக்குநர் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் LICயின் பங்குகளை பங்குச் சந்தையில் பட்டியலிட ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான பணிகள் முழுவீச்சில் நடந்து வருவதாக முதலீடு மற்றும் பொதுச் சொத்து மேலாண்மை துறையின் செயலாளர் துஹின் கந்த பாண்டே தெரிவித்துள்ளார். பங்குச்சந்தை வர்த்தகத்தில் மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் இன்று காலை திடீரென 546 புள்ளிகள் குறைந்தது. மதியத்தில் அது 372 புள்ளிகளாக பதிவாகி இதனால் 59,636 புள்ளிகளில் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. இதேபோல் தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான நிப்டி 135 புள்ளிகள் குறைந்து 17,764 புள்ளிகளாக வர்த்தகமாகி வருகிறது. மக்கள் ஜனநாயக கட்சி தலைவரும் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சருமான மெஹபூபா முஃப்தி ஸ்ரீநகரில் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். ஹைடர் போரா என்கவுண்டரில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் அவர் பங்கேற்க இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் அவரை வீட்டுக் காவலில் வைத்தனர். அமலாக்கத்துறை வழக்கில் மகாராஷ்டிரா முன்னாள் அமைச்சர் அனில் தேஷ்முக் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு ஒன்றிய அரசு பதில் சொல்ல வேண்டிய நிலை வரும் என்று தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் கூறியுள்ளார். அனில் தேஷ்முக் மீது 100 கோடி ரூபாய் வசூல் புகார் கூறிய மும்பை காவல் ஆணையர் பரம்பீர் சிங் தொடர்ந்து மறைவாக இருந்து வருவதை அவர் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அரசியல் மாற்றம் வருவதை யாரும் தடுக்க முடியாது என்று சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார். சமாஜ்வாதி கட்சி ஆட்சி அமைப்பது நிச்சயம் என்று அவர் தெரிவித்தார். காசிப்பூரில் இருந்து லக்னோ வரை வெற்றி யாத்திரை மேற்கொண்ட அகிலேஷ் யாதவ் பின்னர் பேசியபோது இவ்வாறு தெரிவித்தார். சென்னையில் வடபழனியில் குடிபோதையில் சண்டை போட்டுக் கொண்டிருந்த உண்டியல் திருடர்கள் 2 போலீசார் கைது செய்தனர். கார் மெக்கானிக் சூர்யா, ஆட்டோ ஓட்டுநர் சுரேஷ் ஆகிய 2 மீது காவல் நிலையங்களில் வழக்குகள் உள்ளன. விசாரணையில் 2 இருந்து உண்டியல், கட்டிங் மெஷின், 22,000 ரூபாய் ரொக்கம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது.
வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீதான வழக்குகள் திரும்பப் பெறப்படுவதாக பஞ்சாப் முதலமைச்சர் சரண்ஜித் சிங் சன்னி தெரிவித்தார். அதேபோன்று விளைபொருட்களின் அரிதாள் எரித்த வழக்குகளும் திரும்பப் பெறப்படுவதாக அவர் கூறினார். எதிர்காலத்தில் விளைபொருட்களின் அரிதாளை எரிக்க வேண்டாம் என்று சரண்ஜித் சிங் சன்னி கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் உள்ள 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்களின் ஊதிய உயர்வு மற்றும் பணி பாதுகாப்பு குறித்து வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் குறித்து நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. 4800 செவிலியர்களின் பணி நியமனத்திற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் எந்த மாவட்டத்திற்கு எத்தனை செவிலியர்கள் தேவை என்பது குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. ஆண்டிப்பட்டியில் உள்ள தீபாவளிக்கு தயாரிக்கப்பட்டு கடைகளில் விற்பனை செய்யப்பட்ட பலகாரம் மற்றும் இனிப்பு வகைகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் பல்வேறு கடைகளில் குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடை உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கரியமங்கலத்தில் தேசிய நெடுஞ்சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் அடிக்கடி விபத்துகள் நேரிடுவதோடு போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. நாளை கார்த்திகை தீபத்திற்கு அதிக அளவிலான வாகனங்கள் இந்த வழியாக செல்லும் என்பதால் சாலையை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்ற பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நடிகை ஸ்னேகாவிடம் அதிக வட்டி கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி 26 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக சிமெண்ட் நிறுவனம் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பணம் கொடுத்து 1 மாதம் கழித்து வட்டி தொகையை கேட்டபோது தன்னை மிரட்டியதாகவும் ஸ்னேகா புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து காணத்தூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். செப்டம்பரில் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வுக்கான முடிவுகள் இன்று வெளியாகிறது. தேர்வு எழுதி தனித் தேர்வர்கள் www.dge.tn.gov.in என்ற வலைதளம் வாயிலாக தங்களின் மதிப்பெண் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விடைத்தாள் மறுகூட்டலுக்கு விரும்பும் தேர்வர்கள் வரும் 22 மற்றும் 23ஆம் தேதிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பூக்களின் விலை 2 மடங்கு அதிகரித்துள்ளது. மதுரை மாட்டுத்தாவணியில் உள்ள ஒருங்கிணைந்த மலர் சந்தையில் 600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ மல்லிகை 1200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட முல்லை 900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கிலோ 300 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிச்சிப்பூ 700 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கன்னியாகுமரி அருகே அகதீஸ்வரம் ஈசன் விலையை சேர்ந்த பெட்ரோல் பங்க் ஊழியர் பவித்ரன் டெங்கு காய்ச்சல் பாதித்து உயிரிழந்தார். நாகர்கோவிலில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். கனமழையால் தேங்கிய தண்ணீர் இன்னும் அப்புறப்படுத்தாமல் இருப்பதால் கொசுக்கள் பரவி மேலும் பலருக்கு டெங்கு பரவும் ஆபத்து உள்ளதாக பகுதி மக்கள் தெரிவித்தனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 29ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 23ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. கொரோனா காரணமாக கடந்த ஆண்டு குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறாத நிலையில் தற்போது 20 நாட்கள் நடத்தப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, விவசாயிகள் போராட்டம், உப்பியில் விவசாயிகள் மீது கார் ஏற்றி கொலை போன்றவை கூட்டத்தில் புயலை கிளப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சார்பாக சென்னையில் உள்ள கழிவுநீர் கால்வாய்களை சுத்தம் செய்ய வெளி மாவட்டங்களில் இருந்து 104 லாரிகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. இந்த லாரிகள் 15 மண்டலங்களுக்கும் பிரித்து அனுப்பப்பட்டுள்ளன. சென்னை கோயம்பேட்டில் உள்ள குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தில் இருந்து இந்த லாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. வேலூரில் அரசு நிதி உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 15 நாட்களாக பெய்த மழையினால் வளாகம் முழுவதும் பாசி பிடித்து சேரும் சகதியுமாக இருந்ததை பிளீச்சிங் பவுடர் கொண்டு தலைமை ஆசிரியர் மற்றும் சுகாதார பணியாளர்கள் சுத்தம் செய்தனர். தலைமை ஆசிரியரின் முயற்சியால் பள்ளி வளாகம் தூய்மையாக மாறியிருப்பதற்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையானது விடிய விடிய கொட்டியது. இந்த கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டுள்ளது. விவசாய நிலங்களில் தேங்கியிருந்த தண்ணீர் வடிய தொடங்கிய நிலையில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நேற்று காலை முதல் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம், மாமல்லபுரம், திருக்கழுக்குன்றம், திருப்போரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது விட்டு பெய்த மழை இரவு முதல் தீவிரமடைந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின்படி செங்கல்பட்டு மாவட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை மலர் சந்தையில் திருக்கார்த்திகையை முன்னிட்டு பூக்கள் விலை உயர்ந்துள்ளது. நேற்று கிலோ ஒன்றிற்கு 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பிச்சிப்பூ 1200 ரூபாய்க்கும், மல்லிகைப்பூ 500 ரூபாயில் இருந்து 1500 ரூபாய்க்கும் விற்பனை உயர்ந்துள்ளது. இதேபோல் இதர பூக்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. வத்தலகுண்டு அருகே தேனி திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்தனர். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட பெண் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற பட்டிவீரன்பட்டி காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்தனர்.
திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட ராமச்சந்திராபுரம் அருகே வசிக்கும் சின்னசாமி மற்றும் அவரது மகன் செல்வகுமாரும் தோட்டத்தில் உள்ள கால்நடைகளை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்ற மினி டெம்போவில் இரவு பயணம் செய்தனர். அப்போது உப்பாறு ஓடைக்கு செல்லும் கிளை ஓடையை கடந்து வாகனம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இதில் சின்னசாமி உயிரிழந்தார். செல்வகுமாரை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். நயன்தாரா நடிக்கும் அடுத்த படத்திற்கு கனெக்ட் என்று பெயரிடப்பட்டுள்ளது. நயன்தாரா தனது காதலன் விக்னேஷ் சிவனோடு இணைந்து நடத்தி வரும் ரவுடி பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்க உள்ளது. இந்த படத்தில் நயன்தாராவோடு அனுபவம் கேர், சத்யராஜ் உள்ளிட்டோர் நடிக்க உள்ளனர். நயன்தாராவின் பிறந்த நாளை ஒட்டி புதிய படத்தின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஆர்யா நடிக்கும் 33வது படத்துக்கு கேப்டன் என்று தலைப்பிடப்பட்டுள்ளது. சக்தி சவுந்தரராஜன் இயக்கவுள்ள இந்த படத்திற்கு டி இமான் இசையமைக்க உள்ளார். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம் என 3 மொழிகளில் படத்தின் தலைப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ஆர்யா, பிடித்த இயக்குனர் மற்றும் சகோதரருடன் மீண்டும் இணைகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். கொரோனா காலத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி பணியாற்றி வரும் மயான பணியாளர்களின் பணியை அங்கீகரிக்கும் வகையிலும் சிறப்பு சலுகைகள் கிடைக்கும் வகையிலும் அவர்களை முன்கள பணியாளர்களாக அறிவித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மயான பணியாளர்கள் இறக்க நேரிட்டால் அவர்களின் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் 6 மணி நேரம் தொடர்ச்சியாக கொட்டிய மழையால் சாலைகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. புதுச்சேரி அடுத்த வடகுப்பத்தில் உள்ள மலட்டாற்றில் வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்ட இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இறந்தவர் 24 வயதான உதயகுமார் என்ற தனியார் நிறுவன ஊழியர் ஆவார். ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் ரப்பர் படகில் 3 மணி நேர தேடுதலுக்கு பின்னர் அவரது உடலை மீட்டுள்ளனர். இந்த மரணம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். பொய்யான நிதி இருப்பை காட்டி 4 வங்கிகளிடம் 132 கோடி ரூபாய் கடன் வாங்கி மோசடி செய்ததாக சென்னையை சேர்ந்த தனியார் எரிசக்தி நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ட்ரிஷே என்ற அந்த காற்றாலை நிறுவனத்தின் இயக்குநர்கள் மீது இந்தியன் வங்கி, பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா ஆகிய வங்கிகள் சிபிஐயில் புகார் அளித்ததை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள காந்திநகர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்காக வெட்டப்பட்ட மரம் சாலையின் குறுக்கே விழுந்ததால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேனி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் 2 பக்கமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. விரைந்து செயல்பட்ட நெடுஞ்சாலைத்துறையினர் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பிள்ளையார் கோவில் தெருவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சுய தொழில் செய்து வருபவரான ரவி என்பவர் தனது காரை எடுத்தபோது காரின் என்ஜின் பகுதியில் தீப்பிடித்தது. பொதுமக்களும் அதன் பின்னர் வந்த தீயணைப்பு வீரர்களும் வந்து தீயை அணைத்தனர். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் இருந்து 10,800 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டிருப்பதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று அணையின் நீர்மட்டம் 104 அடியை தாண்டியதால் அணைக்கு வரும் நீர் அனைத்தும் உபரியாக திறந்துவிடப்படுகிறது. இதனால் பவானிசாகர், சத்தியமங்கலம், தொட்டம்பாளையம் ஆகிய பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இளங்கலை மற்றும் முதுகலைக்கு நேரடி பருவ தேர்வுகள் நடத்தப்படும் என்ற அறிவிப்பை எதிர்த்து மதுரை அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆன்லைனில் வகுப்புகள் நடத்தி ஆஃப்லைனில் தேர்வுகள் நடத்தக்கூடாது என்பது மாணவர்களின் கருத்தாகும். உயர்கல்வித்துறை தனது முடிவை மறுபரிசீலனை செய்து பருவ தேர்வுகள் ஆன்லைனில் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அடுத்த எண்ணூரில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் நிலையில் கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகின்றன. ஏற்கனவே கடந்த வாரம் பெய்த கனமழையினால் படகுகள் சேதமடைந்த நிலையில் தற்பொழுது சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாக்க ஃபைபர் படகுகளை கரைக்கு வெளியே உயரமான இடத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். அரசு வேலைவாய்ப்பில் விளையாட்டுத்துறைக்கான 3% இடஒதுக்கீட்டில் சிலம்ப விளையாட்டை சேர்த்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதேபோல ரோலர் ஸ்கேட்டிங், கபடியும் விளையாட்டுத்துறைக்கான இடஒதுக்கீட்டில் சேர்க்கப்பட்டுள்ளன. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே விராலிக்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு படித்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் இறந்ததற்கு மாணவியின் தோழியின் தாயார் தேவியை காரணம் என்பது தெரியவந்துள்ளது. இறந்த மாணவி எழுதி வைத்த கடிதத்தை வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர். சென்னை அடுத்த தாம்பரம் சேலையூரில் ஆன்லைன் ரம்மி விளையாடி பணத்தை இழந்த முருகன் கார் டிரைவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். 30 வயதான இவருக்கு மனைவியும் கைக்குழந்தையும் உள்ளனர். ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு அடிமையான முருகன் பல ஆயிரம் ரூபாயை இழந்ததாக கூறப்படுகிறது. இவரது தற்கொலை தொடர்பாக தாம்பரம் கோட்டாட்சியர் விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.
உடுமலைப்பேட்டை அருகே உள்ள தேவனூர் புதூர் பகுதியில் காரை விலைக்கு வாங்குவது போல் நடித்து அதன் உரிமையாளர் அணிந்திருந்த 3.5 பவுண்ட் தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டு காருடன் தப்பிய கும்பலை போலீசார் விரட்டி பிடித்து கைது செய்தனர். ஆனைமலை மாமரத்துப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவரிடம் 4 பேர் கும்பல் கைவரிசை காட்டியுள்ளது. விசாரணையில் 4வரும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்தது. தாம்பரம் காவல் நிலைய தலைமை காவலர் வீட்டின் பூட்டை உடைத்து எலக்ட்ரானிக் பொருட்கள் மற்றும் இருசக்கர வாகனம் உட்பட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். பெருங்களத்தூர் அடுத்த சுப்பம்மாள் தெருவில் உள்ள வீட்டிற்குள் கைரேகை நிபுணர்களுடன் வந்த பீர்க்கன்காரனை போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான திருக்கார்த்திகை பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி நாகர்கோவில் அகல் விளக்குகள் விற்பனை சூடு பிடித்துள்ளது. இதேபோன்று திருக்கார்த்திகை கொழுக்கட்டை தயாரிப்பதற்கான திரளி இலையும் விற்பனைக்கு வந்துள்ளது. அகல் விளக்கு மற்றும் திரளி இலைகளை பொதுமக்கள் வாங்கி செல்கின்றனர். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதியின் சகோதரராக முக்கிய பாத்திரத்தில் நடிக்கிறார். கூடைப்பந்து வீரரான நடிகர் சம்பத்ராம். இதனால் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள சம்பத்ராம், கமல்ஹாசனுடன் ஏற்கனவே வசூல்ராஜா MBBS படத்திலும் நடித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாநகராட்சி 19வது வார்டுக்கு உட்பட்ட பாலன் நகர் பகுதியில் தாரசாலை இல்லாததால் மழைநீர் புகுந்து தெருக்கள் சேரும் சகதியுமாக இருப்பதாக கூறி பொதுமக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொம்மநாயக்கன் பாளையம், வாவிப்பாளையம் பிரதான சாலையில் இருக்கக்கூடிய பாலன் நகர், PRG கார்டன், வைஷ்ணவி கார்டன் உள்ளிட்ட பகுதி தெருக்களில் இரவு பெய்த கனமழையின் காரணமாக முழங்கால் அளவிற்கு தண்ணீர் சூழ்ந்தது. கொரோனா பாதித்த ஆந்திர மாநில ஆளுநர் விஸ்வபூஷன் ஹரிச்சந்திரன் ஹைதராபாத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆளுநர் மாநாட்டில் கடந்த வாரம் பங்கேற்று விஜயவாடா வந்த பிறகு அவர் சோர்வாக காணப்பட்டார். திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதை அடுத்து ஹைதராபாத்தில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை மற்றும் ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகனும் மருத்துவர்களிடம் உடல்நலம் பற்றி விசாரித்தனர். கம்பம் அருகே உள்ள சண்முகா நதி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக அணையின் நீர்மட்டம் 52 அடியான முழு கொள்ளளவை தாண்டி மறுகால் பாய்ந்து வருகிறது. இதனால் விவசாயிகள் கோரிக்கையை ஏற்று தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் முரளிதரன், கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் மதகிற்கு சிறப்பு பூஜைகள் செய்து தண்ணீரை திறந்து வைத்தனர். இந்த வருடத்தின் கடைசி சந்திர கிரகணமானது நாளை ஏற்படுகிறது. இது பகுதி சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. பகுதி சந்திர கிரகணத்தின் காலம் 3 மணி நேரம் 28 நிமிடங்கள் 24 வினாடிகள் நிகழ்கிறது. இந்த நிகழ்வு முழுவதுமாக நடைபெறுவதற்கு 6 மணி 1 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது. இது கடந்த 580 ஆண்டுகளில் இல்லாத அளவு மிக நீண்ட நேரம் நிகழக்கூடிய ஒன்றாகும். நாளை பிற்பகல் நடைபெறவுள்ள பகுதி சந்திர கிரகணத்தை மேற்கு ஆப்பிரிக்கா, மேற்கு ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா, அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பசிபிக் பகுதிகளை உள்ளடக்கிய சில பகுதிகளில் உள்ளவர்கள் காண முடியும். இந்தியாவில் அருணாச்சல பிரதேசம், அசாமின் குறிப்பிட்ட பகுதிகள் மற்றும் உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இதனை காணலாம். ஆடைக்கு மேல் தொடுவது பாலியல் வன்கொடுமை இல்லை என்ற மும்பை ஹைகோர்ட்டின் தீர்ப்பை ரத்து செய்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது. பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரை மும்பை ஹைகோர்ட் நாக்பூர் அமர்வு நீதிபதி புஷ்பா கனேட்டிவாலா விடுவித்தார். ஆடைக்கு மேல் தொடுவது பாலியல் வன்கொடுமை இல்லை என்றும் தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. முப்படைகளுக்கு உள்நாட்டில் தயாரித்த தளவாடங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை வழங்க உள்ளார். டெல்லியில் நாளை நடக்கின்ற விழாவில் முப்படைகளுக்கும் முற்றிலும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தளவாடங்களை பிரதமர் மோடி வழங்குகிறார். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் வடிவமைத்து தயாரித்துள்ள லகு ரக போர் விமானத்தை விமானப்படை தளபதி VR சௌத்ரியிடம் முறைப்படி ஒப்படைக்கிறார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 11,919 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதேபோல் தொற்று பாதிப்புகளுக்கு ஒரே நாளில் 470 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் உயிரிழந்தோர் மொத்த எண்ணிக்கை 4,64,000 உயர்ந்துள்ளது. கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 85வது நினைவு தினத்தை ஒட்டி சென்னையில் ராஜாஜி சாலையில் அமைந்துள்ள அவரது உருவ சிலைக்கு அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அமைச்சர் சேகர்பாபு, அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் சென்னை துறைமுக பொறுப்பு கழக தலைவர் சுனில் பாலிவால் ஆகியோர் சிதம்பரனாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் விஜயராணியும் மரியாதை செலுத்தினார். ஏர் ஏசியா மற்றும் ஏர் இந்தியாவை இணைக்க டாடா சன்ஸ் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏர் இந்தியா நிறுவனத்தை அண்மையில் வாங்கிய டாடா சன்ஸ் நிறுவனம் இயக்க செலவை குறைப்பதற்காக இம்முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது.
சென்னையில் மழையினால் ஏற்படும் பாதிப்பை சரி செய்து ஓராண்டுக்குள் நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தரப்படும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு உறுதியளித்துள்ளார். சேலம் மாவட்டம் குறுக்குப்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு மையத்தில் வசித்து வரும் 2024 பேருக்கு 6,45,00,000 ரூபாய் மதிப்பில் சமையல் பாத்திரங்கள், புதிய துணிமணிகள், புதிய வீடுகள் உள்ளிட்ட அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நாட்டின் தொலைதூர பகுதிகளில் 32,152 கிலோமீட்டர் தொலைவுக்கு 33,822 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய சாலைகள் அமைப்பதற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆந்திரா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, ஒடிஷா ஆகிய 5 மாநிலங்களில் இதுவரை செல்போன் சேவை கிடைக்கப்பெறாத 7,287 கிராமங்களுக்கு 4G செல்போன் சேவை வழங்கப்பட உள்ளது. கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கரையோரங்களில் உள்ள கோவில்களுக்கு வரும் பக்தர்கள் ஆற்றில் குளிக்க கர்நாடக அரசு தடை விதித்துள்ளது. மாண்டியா மாவட்டம் ஸ்ரீரங்கப்பட்டனாவில் உள்ள நிமிசாம்பா தேவி கோவில், ரங்கநாத சுவாமி கோவில், முத்தத்தியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில், காவிரி சங்கமம் உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் KRS, கபினி அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. இதனால் அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. KRS அணையில் இன்று காலை 18,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மாலைக்குள் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதால் பெண் சுற்றுலா பயணிகள் இந்தியாவுக்கு தனியாக பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள சுற்றுலா பயணியருக்கான பயண ஆலோசனை அறிக்கையில் இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் நாளை மாலை ஏற்றப்படும் மகா தீபத்திற்கான கொப்பரை மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது. திருக்கோவில் தீப திருவிழா கடந்த நவம்பர் 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தீப திருவிழாவின் நிறைவு நாளான நாளை அதிகாலை 4 மணிக்கு அண்ணாமலையார் கருவறையின் முன் பரணி தீபமும், மாலை திருக்கோவில் பின்புறம் உள்ள 2,668 அடி உயரம் கொண்ட மலையின் மீது மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. டெல்லியில் உள்ள ஒன்றிய அரசு அலுவலகங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் பணிக்கு செல்லும் போது கூடுமானவரை அரசு மற்றும் தனியார் வாகனங்களை தவிர்த்து பொது போக்குவரத்தை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து அனைத்து ஒன்றிய அரசு துறைகளுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் ஒன்றிய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. குமாரபாளையத்தில் காணாமல் போனதாக 2 நாட்களாக தேடப்பட்டு வந்த இளைஞர் நண்பரால் அடித்து கொலை செய்யப்பட்டு காவிரி ஆற்றில் வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் வணிக நிறுவனத்தில் பணியாற்றிய தினேஸ்வரன் ஞாயிற்றுக்கிழமைகளில் சொந்த ஊர் வந்து செல்வதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார். அதன்படி கடந்த ஞாயிற்றுக்கிழமை குமாரபாளையம் வந்த தினேஸ்வரன் மாலை நண்பர்களோடு திருமணத்திற்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் வீடு திரும்பவில்லை. ஆட்கடத்தல் புகாரில் கைதான அதிமுக மாநில நிர்வாகி TR அன்பழகனுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. நெஞ்சு வலிப்பதாக அன்பழகன் கூறியிருந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். தருமபுரி மாவட்டம் தாளப்பள்ளத்தை சேர்ந்த அதிமுக விவசாய அணி தலைவர் TR அன்பழகன் உட்பட 3 தனது குவாரியில் பணியாற்றிய 2 இளைஞர்களை கடத்தி வைத்து அடித்ததாக புகார் எழுந்தது. சென்னையில் மீண்டும் கனமழை பெய்து வருவதால் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 3,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மழை நிலவரம், ஏரிக்கான நீர்வரத்தை பொறுத்து நீர் திறப்பில் மாற்றம் செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பல்லடம் அருகே சித்தம்பலத்தில் உள்ள தனியார் நூற்பாலை நிர்வாகத்திற்கு பணம் கேட்டு மிரட்டல் விடுத்த புகாரில் இலவந்தி ஊராட்சி மன்ற துணைத் தலைவரும் அமமுக பொங்கலூர் ஒன்றிய இணைச் செயலாளருமான சுப்பிரமணியம், பொங்கலூர் ஒன்றிய அதிமுக இணைச் செயலாளர் ரத்னசாமி உள்ளிட்ட 4 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நூற்பாலை மேலாளரிடம் 4 பேரும் 50 லட்சம் கேட்டு மிரட்டல் விடுத்தனர் என்பது புகார். தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் நடந்து வரும் அகழாய்வு பணியில் நவீன தொழில்நுட்பத்தை புகுத்த வேண்டும் என தமிழக கலை பண்பாட்டுத்துறை ஆணையர் பிரகாஷ் வலியுறுத்தியிருக்கிறார். ஆதிச்சநல்லூரில் நடந்து வரும் அகழாய்வு பணிகளை பார்வையிட்ட பின்னர் பேசிய அவர் இந்த கோரிக்கையை தொல்லியல் துறைக்கு விடுவித்திருக்கிறார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே விபத்தில் காயமடைந்தவருக்கு இழப்பீடு வழங்காததால் நீதிமன்ற ஆணையப்படி அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. 2016இல் பேருந்து மோதியதில் கால் முறிந்த காலிச்சரனுக்கு 5,82,000 ரூபாய் வழங்க வேண்டும் என நீதிமன்றம் ஆணையிட்டும் 2 ஆண்டுகளாக இழுத்தடித்து வந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே சாலை விபத்தில் 5 பேர் பலியானார்கள். முத்துக்கவுண்டன்பாளையத்தை சேர்ந்த 7 பேர் ஆம்னி வேனில் பழனி கோவிலுக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பிய போது பாரப்பாளையம் என்ற இடத்தில் எதிரே வந்த லாரி மீது மோதி விபத்து நேரிட்டது. இதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர்.
தமிழ்நாட்டில் உள்ள 8 மாநில நெடுஞ்சாலைகளை தேசிய நெடுஞ்சாலைகளாக அறிவிக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகளாக மேம்படுத்துவதற்கான நிதியையும் ஒன்றிய அரசு ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.